ஒரு மரம் வெட்டி தினமும் காட்டுக்கு போய் மரங்களை வெட்டி சாயந்தரமான சந்தைக்கு கொண்டு போய் அதை விற்று காசாக்கி வீட்டுக்கு கொண்டு போவார். இதுதான் அவரோட டெய்லி ரொட்டீன் ஒர்க்கு. அன்னைக்குன்னு பார்த்து வெயிலோட தாக்கம் ரொம்ப பயங்கரமா இருந்துச்சு. அவர் ரொம்ப டயர்டாகி ரோட்டு ஓரமா இருக்கிற ஒரு மரத்தடியில படுத்து தூங்கிட்டாரு. அந்த வழியா ஒரு குடிகாரன் வந்தார். அவரு பத்தியா நைட்டு ஃபுல்லா நல்லா சரக்கு அடிச்சுட்டு பட்ட பகல்லே தண்ணி அடிச்சு எப்படி தூங்குறான் பாருன்னு திட்டிக்கிட்டே போயிட்டாரு. அந்த வழியா இன்னொருத்தர் வந்தாரு. அவரு யாருன்னா திருடன். அவரு என்ன சொன்னாரு, நைட்டு ஃபுல்லா கஷ்டப்பட்டு திருடி இருப்பான் போல, அதான் டயர்டாகி படுத்து தூங்குறான்னு சொல்லி அவரும் போயிட்டாரு. அதுக்கப்புறமா மூணாவதா ஒரு விவசாயி வந்தாரு. அவரு சொன்னாரு, தினமும் வெயில்ல வேலை செய்யற என்னாலேயே தாங்க முடியல, பாவம் இவர் என்ன வேலை செய்யறாருன்னு தெரியல, இவ்வளோ டயர்டாகி தூங்குறாரேன்னு சொல்லிட்டு அவரும் புலம்பிக்கிட்டு போயிட்டே இருந்தாரு. கடைசியா ஒரு முதியவர் வந்தார். இவனை மாதிரி ஒரு தண்டசோறு இருக்கிறவனாலதான் இந்த நாடு உருப்படாம குட்டிச்சவரா போகுதுன்னு அவனை திட்டிக்கிட்டே போயிட்டாரு. பாத்தீங்களா, எண்ணம் போல் வாழ்க்கைன்னுவாங்க. நாம என்ன நினைக்கிறோமோ அதுதாங்க இந்த உலகமும் நம்மள பார்க்கும். எப்பவுமே நல்ல எண்ணத்தோட இருங்க, நல்லதே செய்யுங்க. எண்ணம் போல் வாழ்க்கை.